வணக்கம் வணக்கம் கைஸ். இந்த ஆன்லைன் மணி மேக்கிங்ல ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் வந்து ரொம்ப முக்கியமானது. காரணம் என்னன்னா, நீங்க பேசிக்கான விஷயங்கள் வந்து ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ல தான் படிப்பீங்க. அதாவது நீங்க ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கும். அதுல இருந்து நீங்க மணி மேக் பண்றது. இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமுக்கும் நீங்க கட்டாயமா ஆக்டிவா இருக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கும். நீங்க ஆக்டிவா இருக்கணும், இருந்தால் தான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். இன்னொரு கான்செப்ட் ஒன்று இருக்கு, அது வந்து பெசிவ் இன்கம். பெசிவ் இன்கம் என்ன பண்ணணும்னு சொன்னா, நீங்க ஒன் டைம் பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி ஏர்னிங்ஸ் வந்து நீங்க கிரியேஷன் பண்ற அந்த விஷயம், அது வீடியோவா அல்லது இமேஜாவோ அல்லது போஸ்டா டெக்ஸ்டாவோ இருக்கணும். அது வந்து ஆன்லைன்ல அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்க மாதிரிக்கும், டேட்டா பேஸ்ல இருக்க மாதிரிக்கும் உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து அந்த வியூவர்ஸ்ல கன்வர்சேஷன் நடக்க மட்டும் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்துட்டு இருக்கும். இதுதான் கான்செப்ட். இதை நாங்கள் பெசிவ் இன்கம்லோடு சொல்லுவோம். ஸோ ஆன்லைன்ல நீங்க ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ல என்ட்ரு ஆகணும், பெசிவ் இன்கம் நோக்கி போகணும். இதுதான் அந்த முறையான growth. இதைத்தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே, இதுல கரண்ட்லி வந்து ஸ்ரீலங்கா, அதாவது நீங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்களுக்கு எனேபிளா இருந்தது தான் வந்து ஃபேஸ்புக் மோனிடைசேஷன். அதாவது ஃபேஸ்புக்ல நீங்க போடுற போட்டோஸ், வீடியோஸ், ஸ்டோரிஸ், அதே மாதிரி இமேஜஸ் எல்லாத்துக்குமே வந்து இவங்க டாப் பெர்ஃபார்மிங் அசட்ஸுக்கு, டாப் பெர்ஃபார்ம் பண்ற அந்த அசட்க்கு வந்து அவங்க மணி பே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த கன்செப்டை வந்து ஸ்ரீலங்காக்கு அவங்க கொண்டு வரல, இந்தியாவில் இருந்துச்சு. பட் இப்போ வந்து ஸ்ரீலங்காக்கு அது எனேபிள் பண்ணிட்டு, அது மாதிரி டிக்டாக்லையும் ஃபாரின் யூரோப் கண்ட்ரியில் மட்டும்தான் அந்த ஆப்ஷன் இருக்குது. ஃபியூச்சரில் இன்ஷால்லா அதுவும் வந்து ஸ்ரீலங்கா போகிற கண்ட்ரிகளுக்கு வரணும். என்னென்னு சொன்னால், இப்போ சில கண்ட்ரிகள் வந்து அதோட ஒர்க்கர்ஸ், அந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் பாருங்க, நிறைய பேர் இப்போ இந்த சோஷியல் மீடியாஸ், அதாவது இந்த யூடியூப், ஃபேஸ்புக் இப்படியான ஆப்ஷன் இல்லைன்னு சொன்னால் மணி மேக் பண்ணுறதுக்கு சரியான கஷ்டப்படுவாங்க. ஓகே, அப்படி இல்லாம ஏதோ ஒரு வகையில வந்து மணி மேக் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று இது வழங்குது தானே. எங்க கிளாஸ்ல சுமார் 1500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதுல ஆக்டிவா இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நல்லா ஏர்ன் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு ஒன்று உருவாக்கி கொடுத்துருக்கு தான். அதுல இந்த சோஷியல் மீடியாவுக்கு நிறைய பங்கு இருக்குது. ஓகே, ரைட். உங்க எல்லாருக்கும் தெரியும், யூடியூப்ல மணி மேக் பண்ணலாம். இது வந்து ஒரு பெசிவ் இன்கம் ஸ்கீம்னோட சொல்லி இப்போ வந்து ஃபேஸ்புக்லயும் மணி மேக் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுல ஒரு ட்ரிக் ஒன்று இருக்குது உங்களோட ஃபேஸ்புக்கை க்ரோத் பண்றதுக்கு. அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி இதுக்கு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்க கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு உட்பட்டு இருந்துச்சுன்னு சொன்னா சரி. இதை நீங்க எடுத்துக்கொள்ளணும். என்னன்னா, உங்களுக்கு நீங்க யாருமே சொல்லிடாது எனக்கு எந்த ஒரு நாலேஜும் இல்லைன்னு. கட்டாயமா உங்களுக்கு ஏதாவது ஒரு நாலேஜ், சில கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அல்லது வந்து சில ஆர்ட் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதுல நீங்க ஃபேஸ் காட்டணுமாங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. அவங்க கிரியேட் பண்ணி யூசர்ஸ், இங்க இருக்கிற யூசர்ஸை நீங்க வந்து கவரணும். விளங்குதா? இங்க இங்க இருக்கிற யூசர்ஸை நீங்க வந்து அவங்கள இந்த ஃபேஸ்புக்குள்ளேயே நீங்க வச்சிருக்கணும். ஃபேஸ்புக்கை விட்டு வெளியிலையும் கொண்டு போகக்கூடாது. ஓகே, ஃபேஸ்புக்குள்ளேயே வச்சிருந்து அவங்களுக்கு வந்து இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ ஆகி அதில் அவங்க மணி மேக் பண்ணுவாங்க. அதில் ஒரு பெர்சன்டேஜ் தான் உங்களுக்கு தருவாங்க. அதுக்காக தான் இந்த கிரைட்டீரியா வச்சிருக்கிறாங்க. இது தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு இடத்தையும் ஒர்க் பண்ணும்போது, நீங்கள் எங்களோட வெப்சைட்டில், நாங்கள் டீச் பண்ணுற வெப்சைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி, அல்லது நீங்கள் இப்படி சோஷியல் மீடியாஸில் அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி தான் கொடுக்குறீங்க, ஒர்க் பண்ணாலும் சரி, அந்த அவங்களோட அல்கோரிதம் என்னங்கிறத நீங்கள் கட்டாயம் புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். நீங்க அல்கோரிதமுக்கு ஏற்ற மாதிரி இல்லாம உங்களோட இஷ்டத்துக்கு நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னா இங்க வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்காது. அதை நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்களா. ரைட், ஓகே. அதுல வர இஷ்யூல ஒருவேளை நீங்க ஜென்யூனா தான் ஒர்க் பண்றீங்க, பட் அங்க வந்து ஒரு இஷ்யூ ஒன்று வருதுன்னு சொன்னா அதை கிளியர் பண்றதுக்கு வந்து அவங்க சப்போர்ட் டீம் வச்சிருக்காங்க. அதன் மூலமா நீங்க கிளியர் பண்ணி எடுக்கலாம். ஸோ அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு உட்பட்டு நீங்க பெர்ஃபார்ம் பண்றது மூலமா எந்த ஒரு இஷ்யூவும் உங்களுக்கு வராது. ஓகேயா, ரைட். நீங்க இதுக்கு பேஜஸ் தான் நீங்க ஓப்பன் பண்ணணும். ஆல்ரெடி உங்களுக்கு பர்சனல் ப்ரொஃபைல் இருந்தா நீங்க ப்ரொஃபஷனல் மூட செட்டிங்ஸ்ல போய் மாற்றிக்கொள்ளலாமா. ஓகே, அதே மாதிரி இந்த ஆன்லைன்ல மணி மேக் பண்றதுல ரியலான ஸ்டெப்ஸ் இருக்கு. அதாவது நீங்க ஸ்டார்ட் டு எண்ட்ல வந்து ஒரு ரியலான ஒரு வே ஒன்று இருக்குது. அந்த ரியல், அதாவது ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம், பெசிவ் இன்கம் ஸ்கீம். நான் சொல்லியிருந்தேனே, உங்களோட ஆன்லைன் மணி மேக்கிங் ஃபர்ஸ்ட் வியூ வந்து ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமாக தான் இருக்கணும். ஏன்னா நீங்க ஜாயின் பண்ணணும், அங்கே ஒர்க் இருக்கணும், அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி நீங்க மணி மேக் பண்ணணும். ஆனா எதை டார்கெட் பண்ணா நீங்க பெசிவ் இன்கம், இதை முழுமையா உள்ளடக்கி நாங்க கிளாஸ்ல, நீங்க ஒரு கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி படிக்கணும், யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க கட்டாயமா இதை யூஸ் பண்ணிக்கொள்ள. இது சம்பந்தமான டீட்டெயிலாக பார்த்துட்டு வருவோம். ஆன்லைன்ல மணி மேக் பண்றத நாங்க மெயினா 2 வழிகள்ல பிரிப்போம். ஒன்று வந்து ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம், இன்னொன்று வந்து பேசிவ் இன்கம் ஸ்கீம். இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ங்கிற கான்செப்ட் என்னன்னா, நாங்க ஜாயின் பண்ணதுமே அங்க வந்து ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கும். ஏர்னிங்ஸும் வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டு ஜாப்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வெப்சைட்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது ஏர்னிங்ஸ் வந்து அவர்த்தே கிரெடிட் ஆகும். ஈவன் நீங்க அன்னைக்கே அவங்களோட மினிமம் ஏர்னிங், நீங்க $1 $2 நிறைய வெரைட்டில இருக்குது. ஸோ நீங்க இதை ஜாயின் பண்ண அன்னைக்கே நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னா அன்னைக்கே ஏர்னிங்ஸையும் நீங்க மினிமம் வித்ரோவல வந்தோடனே ரிசீவ் பண்ணி உங்களோட பேங்குக்கு இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம். ஓகேயா, அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் ஒன்று இருக்கு, பெசிவ் இன்கம் ஸ்கீம். இந்த பெசிவ் இன்கம் ஸ்கீம் அப்படிங்கிறது எதுன்னு சொன்னா, நாங்க ஒர்க் பண்ணுவோம், இப்பதான் ஒர்க் பண்ணுவோம், ஆனா ஏர்னிங்ஸ் வந்து உடனடியாக கிடைக்காது. அது ஃபியூச்சர்ல தான் எங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க யூடியூப்
வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க. அந்த வீடியோ உங்களுக்கு போட்ட உடனே ஏர்னிங்ஸ் வராது. அது வந்து ஃபியூச்சரில் வியூஸ் போக போக தான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். ஓகே, அது இன்னும் ஒரு ஆளில் தங்கியிருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இதில் எந்த ஸ்கீமை நாங்கள் தெரிவு செய்கிறோம் ஆன்லைனில்ங்கிறதுக்குரிய கேள்விக்குரிய பதிலாகவும் வெல்ஃபீச்சர் அகாடமியில் நாங்கள் இது ரெண்டையும் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனாகத்தையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகேயா, இந்த வெல்ஃபீச்சர் அகாடமிங்கிறது சுமார் 6 வருடங்களுக்கு மேலாக சுமார் 1500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை ஆன்லைனில் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம், பெசிவ் இன்கம் ஸ்கீம்ங்கிற இந்த 2 கான்செப்டையும் உள்ளடக்கி ஒர்க் பண்ணுறதுக்குரிய பார்த்தீங்கன்னா 5 வருஷம் நான் இந்த மெமரியை ஷேர் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இந்த கைடன்ஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு வருது. ஓகேயா, நீங்களும் ஆன்லைனில் இப்படி ஒரு கம்யூனிட்டியில் இப்போ நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு ஒர்க்கிங் வீடியோ குரூப் அக்சஸ் தந்துடுவோம். அதே மாதிரி நீங்கள் லைவ் கிளாஸஸ் எக்ஸஸ் தருவோம். லைவாக நீங்கள் ஈவினிங் 8 ஒரு பெச்சும் ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் இருக்கு, 8 ஒரு பெச்சும் 9 ஒரு பெச்சும் நீங்கள் லேர்ன் பண்ணி கொள்ளலாம். ஓகே, அதே போல் நீங்கள் மினிமம் 30,000 ஏர்ன் பண்ண வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். இது 1 மாதம் 2 மாதம் கான்செப்டில் மினிமம் 30,000 ஏர்ன் பண்ண வரைக்கும் நடக்கும். ஸோ இந்த 30,000ங்கிறது எவ்வளோ காலங்கிறது அவங்களோட கையில் தான் இருக்குது. இப்போ 1 மாதம் தான் கிளாஸ், 2 மாதம் தான் கிளாஸ்னு ஒரு சொன்னால் இதில் ஒரு ரிஸ்க் ஒன்று வரும். என்ன ரிஸ்க்குன்னா நான் வந்து இப்போ 1 மாதத்துக்குள்ளே எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று வரும். அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன செய்யலாம்னா தாராளமாக இங்கே வந்து உங்களுக்கு எப்படி முடியுமோ அப்படி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், இவங்களோட ஏர்னிங்ஸ் எல்லாமே பாருங்க, இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கிறவர் தான் இதில் உண்மையாகவே இந்த 99% இருக்கிறவங்க தான் ரியல் அக்கௌண்ட், மற்ற எல்லாமே ஷடோ அக்கௌண்ட். இதை நான் சொல்ல மினிமம் 30,000 ஏர்ன் பண்ணதுமே ஏர்னிங்ஸை டபுள் பண்ணுற மாதிரி. அப்போ இது பாருங்க $4,000, $3,000. இப்போ $4,000 ஒரு ஆள் ஏர்ன் பண்ணுறாருன்னா உண்மையாகவே அவர் வந்து $10,000 ஒரு வீடு வாங்குற, வாகனம் வாங்குற அளவுக்கு ஒரு ஏர்னிங்ஸை அவர் ஜெனரேட் பண்ணிருக்காரு. அதே மாதிரி நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் வந்து நாங்கள் 2 வகையான கான்செப்ட், நம்ம ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமையும் உங்களை ஸ்டார்ட் பண்ணி பெசிவில் கொண்டு முடிப்போம். ஓகே, உங்களை எப்படி இது பண்ண போகிறோம்னா ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்னு உங்களை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டாண்டர்ட் குரூப்னு ஒன்று, பெசிவ் இன்கமில் கொண்டு முடிக்க போகிறோம். அது வந்து ப்ரீமியம் குரூப்னு ஒன்று. அப்போ இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் என்னென்ன கான்செப்ட் வரும்னு ஒரு சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் பெசிவ் பாருங்கள். பெசிவில் நாங்கள் டீச் பண்ணுறது வந்து இந்த அசெட் ரிலேட்டடானது. ஸோ நான் என்னென்னு கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் குரூப்பில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ டாஸ்க் பண்ணுறது, டேட்டா என்ட்ரி பண்ணுறது, அதே மாதிரி டேட்டா கலெக்ஷன் பண்ணுறது, சர்வே பண்ணுறது, ஸோ ஒன்லைட் ஒர்க் சம்மந்தமான ஒரு ஓவர்வியூவை ஸ்டாண்டர்ட் குரூப்பில் தருவோம். இது எல்லாமே ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம். மைக்ரோ டாஸ்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுற ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. மைக்ரோ டாஸ்க்கு 10 டைப் ஆஃப் 5 டைப்ஸ் ஆஃப் வெப்சைட் படிப்போம். ஓகே, காப்பி பேஸ்ட் பண்ணுறது தான். அந்த காப்பி பேஸ்ட் பண்ணுற ஜாப்ஸ்லையும் வந்து மைக்ரோ டாஸ்க் பொதுவாகவே காப்பி பேஸ்ட் பண்ணுறது. இந்த காப்பி பேஸ்ட் பண்ணுறதும் இங்கிலீஷ் வெப்சைட், ரஷ்யன் வெப்சைட்னு படிப்போம். அதே மாதிரி டேட்டா என்ட்ரி அதுவும் படிப்போம். டேட்டா கலெக்ஷன் படிப்போம். டேட்டா கலெக்ஷன் 2, சர்வேயில் 2, டேட்டா என்ட்ரியில் 2, இப்படி வந்து நம்ம மல்டிபிள் வெப்சைட் 10 வெப்சைட் படிப்போம். ப்ரீமியமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டாண்டர்ட் குரூப்பில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸோடையும் சேர்ந்து ஃப்ரீலான்சர், அதே மாதிரி ஃப்ரீலான்சருங்கிறது ஒரு வெப்சைட். இதில் இன்னொன்று சொன்னால் நீங்கள் ஜாப்ஸ் வந்து இங்கே ஜாப்ஸ் வந்து எங்களுக்கு இது வந்து போஸ்ட் ஆகி இருக்கும். இப்போ இப்படி ஒரு போஸ்ட் பண்ணுவாங்க, எனக்கு இந்த ஒர்க்கு செய்தாங்க, இந்த ஒர்க்கு செய்தாங்கன்னு ஒரு சொல்லி அவங்க தான் போஸ்ட் பண்ணுவாங்க. ஜொப்போட ஓனர்ஸ் தான் போஸ்ட் பண்ணுவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஜொப்பை நான் செய்து தரேன். ஆயிரக்கணக்கான பாருங்கள் 5000க்கும் மேற்பட்ட ஜொப்ஸுகள் இங்கே ஓப்பனில் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து நிறைய கான்செப்ட் இருக்குது. நம்ம படிப்போமா கிளாஸில். இப்போ இதை வந்து இவர் சொல்கிறாரு, ஒரு ட்விட்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணி தரேன் ஜுவல்லரி பிராண்டுக்கு. ஸோ இவர் வந்து $76 இது பண்ணிக்காரு. அதே மாதிரி புக் கீப்பிங் செய்து தருவான். அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு, வீடியோ கிரியேட் பண்ணி தருவான். இவர் வந்து ஒரு டியூட்டோரியல் இது பண்ணி தருவான். இவர் வந்து ரீல்ஸ் எடிட் பண்ணி தருவான். இப்படி வந்து ஒவ்வொரு ஆளும் ஒரு அவருக்கு $12 சொல்கிறார். இப்படி இவங்க போஸ்ட் பண்ணுறதை நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த ஜொப்பை நான் செய்து தரேன் இவ்வளவு கொண்டு இந்த இவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. இப்படி நம்மளும் போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம், ஜாப்ஸ் கிடைக்கும். இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுக்கிறது. ஓகேயா, ஸோ அதுவும் ரிஸ்க் குறைஞ்சது தான். அதே மாதிரி ஸ்டாக் இது முழுமையாகவே வந்து ஏஐ இமேஜ், இப்போ அடோபி ஸ்டாக்னு ஒரு சட்டர் ஸ்டாக், ட்ரீம்ஸ் டைப், இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ஒரு அசட் ஒன்றை கிரியேட் பண்ணுவோம். இந்த கென் வாங்குற டூலை யூஸ் பண்ணிட்டு அசட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அந்த அசட்டை கிரியேட் பண்ணி இந்த வெப்சைட்டுகளில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் பண்ணினதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா இங்கே வந்து ஜாப்ஸ் இங்கே இந்த அசட்ஸ் இருக்குது தானே, இந்த அசட்ஸ் வந்து சேல்ஸ் நடக்க எங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து கிரெடிட் ஆகிட்டே இருக்கு, நம்ம வித்ட்ரா பண்ணுறதான். அதே மாதிரி ஒரு அசட்டை வந்து இதில் இருக்கிற ப்ளஸ் என்னென்னா ஒரு அசட்டை வந்து எகெயின் திரும்ப சேல்ஸ் நடக்கும். இங்கே பாருங்கள், இப்போ எங்களுக்கு வந்து இந்த தானே இந்த அசட்டில் இது பாருங்கன்னா நான் வியூ பெர்ஃபார்மன்ஸை காட்டுறேன். ஸோ இந்த அசட் மட்டும் வந்து 11 டைம் வந்து டவுன்லோட் நடந்திருக்கு. ஓகே, இதில் பாருங்கள் இதுக்கு ஏர்னிங்ஸை இந்த அசட் வந்து 5 டைம் சேல்ஸ் ஆகிருக்கு. இந்த அசட் ஒரு டைம், இது ஒரு டைம், இது 2 டைம். அதே மாதிரி இந்த ஒரு டைம் இது டவுன்லோட் ஆகுதானோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் இதாகும். பாருங்கள், இந்த அசட் ஒரு அசட்டை வந்து $0.21
பட் இந்த அசெட்டை பாருங்க 2 அசெட் தான் $0.21. அதே மாதிரி இந்த அசெட்டை பாருங்க, இது ஒரு அசெட்டே வந்து $29. இது வந்து 0.29. இது வந்து பாருங்க, இது கீழே இருக்கிறது $21. அப்படி ஒவ்வொரு அசெட்டுக்கும் ஒவ்வொரு வெளியூ வரும். அதெல்லாம் இவங்க எந்த கண்ட்ரில இருந்து இதை டவுன்லோட் பண்றாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க உங்களுக்கு இவங்க ஷோ பண்ணிடுவாங்களா, எந்த கண்ட்ரில இருந்து டவுன்லோட் பண்றாங்க, எவ்வளவு பேர் டவுன்லோட் பண்றாங்க, என்ன நடக்குது, எல்லா டீட்டெயிலும் இங்க கிடைக்கும். அப்ப இது வந்து கம்பேரிட்டிவ்ல இப்ப நீங்க யூடியூப் வீடியோ பெசிவ் இன்கமுக்கு யூடியூப் வீடியோ கிரியேட் பண்ணுவீங்க அல்லது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்க தானே. இப்படி இல்லாம நீங்க இது வந்து ஹை ரிஸ்கே இல்லாத கான்செப்ட். அங்க எடிட்டிங் ஸ்கில் வேணும் அல்லது மார்க்கெட்டிங் பண்ணணும் அல்லது நீங்க இந்த ஒரு சீக்வன்ஸ் படி போகணும், அப்படி இல்லாம இது வந்து நீங்க அப்லோட் ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று இருக்கு, ஒரு ஒர்க் ஃப்ளோ ஒன்று இருக்கு, ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று இருக்கும். அந்த ப்ராம்ப்ட் எடுத்து நம்ம இந்த இமேஜ் ஜெனரேஷன் வெப்சைட்ல போட்டுட்டு அதுல இருந்து நம்ம இமேஜ் எடுத்து இங்க அப்லோட் பண்றது ஆட்டோமேஷன் நம்ம படிப்போம். அதே மாதிரி கென்வா இன்கம் டிஜிட்டல் ஏர்னிங் ஸ்ட்ராட்டஜி, அதே மாதிரி ஆட்டோமேஷன் ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு ஏஐல, அந்த ஏ ஆட்டோமேஷன் படிப்போம். இப்படி எல்லாமே படிப்போம். இது சம்பந்தமா லைவா நான் ஒர்க் பண்ணிட்டு வெல் ஃபீச்சர் அகாடமி ஒர்க் அந்த யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பிளேலிஸ்ட்ல எமது பாடநெறியில் எவ்வாறான வேலைகள் காணப்படும் ஒரு பிளேலிஸ்டே இருக்கு. இந்த பிளேலிஸ்ட்ல நான் அப்லோட் பண்ணிருக்கேன். 200க்கும் மேற்பட்ட வீடியோஸ் இருக்கு, செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதுல டோல் ஃப்ரீ, ஆன்லைன் ஜாப் ஏர்னிங், ஆன்லைன் மணி மேக்கிங், இப்படி நிறைய வீடியோஸ் இதுல ஷேர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்கள். ஸோ இதை நீங்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ எந்த வழியிலனாலும் சரி, உங்களுக்கு ஆன்லைன்ல எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாம ஒரு மணி மேக்கிங் ஸ்கீம் ஒன்று உருவாக்குறது அது உங்களுக்கு ரொம்ப சூட்டபிள். ஓகே, அதே போல நீங்க இந்த இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரீஸ்ல இருப்பீங்கன்னா, இது எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங்ஸா நான் காட்டுறேன் பாருங்க. ஓகே, இது இந்தியன் மெம்பர்ஸ் ஏர்னிங்ஸ் எல்லாம் பாருங்களா. இதுல வந்து ஸ்ரீலங்கன் மெம்பர்ஸ் இந்த வெப்சைட்ல இது மைக்ரோ டாஸ்கிங் வெப்சைட். அதே மாதிரி சில வெப்சைட்ல பாருங்க, அவங்களோட இதை பார்ப்போம் பாருங்க. இதுல எல்லாம் ஒரு நாளைக்கு இவருக்கு வந்து $7 சேல் ஆயிருக்கு. என்ன, இந்த நம்ம இமேஜ் ஜெனரேஷன் அப்படின்னு இதுல ஆட்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து தனியான ஒரு சேனல் ஒன்று இருக்கு பாருங்க. இதுல இப்ப போட்டிருக்காரு அவரு, இங்க பாருங்க. இப்போ போட்டிருக்காரு $17 அவருக்கு சேல்ஸ் நடந்திருக்கு. ஓகேயா, ஏர்னிங்ஸ் டபுள் பண்ற கான்செப்ட் இருக்குது, அதுல அதை பாக்குறாங்க. ஓகே, விஷயம் இல்லைங்களா. ஸோ இப்படி வந்து எங்களுக்கு ஒரு இதே தேவையில்லை, ஒரு டிசைனிங் ஸ்கில் தேவையில்லை. அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், சுமார் நான் 60க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரூவ்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க. இவங்க எல்லாருமே வந்து பாருங்க, இவக்கு வந்து ஃபோன்ல தான் ஒர்க் பண்றான். எனக்கு டிவைஸ் வேணுமா அல்லது வந்து எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணுமா, இப்படி நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்குறாங்க. நீங்க எதுவுமே தேவையில்லை, உங்கள்கிட்ட ஒரு டெடிகேஷன் இருந்தால் மட்டும் போதும். பாருங்க, ஒரு கையால் மட்டுமே ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணிக்கிறா. சுமார் 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ணிருக்கேன்னு சொல்லி போட்டிருக்கிறா. ஓகேயா, அப்படி அதில் பார்ப்போமா, நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். 26வது ஏர்னிங்ஸை ஒரு கேர்ள் ரிசீவ் பண்ணியிருக்கிறா. அதே மாதிரி ஒரு ஆள் வந்து சிலங்கன்னு சொல்றேன் சர்வே கம்ப்ளீட் பண்ணது, சர்வே ஜாப்ஸும் நீங்க செய்து கொள்ளலாம். இப்படி எக்கச்சக்கமான ப்ரூஃப்ஸ்கள் இதுல இருக்கு, நான் பின் பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்க. ஒரு ஆள் வந்து பாருங்க, ஃபோன் ஒன்று வாங்கியிருக்கலாம். இவ தான் இந்த கைவிடஞ்ச இது செஞ்சவ. இவ ஃபோன் ஒன்று வாங்கியிருக்கா. எப்படின்னு சொன்னா, இவ ஆல்ரெடி ஃபோன்ல தான் ஒர்க் பண்றா. அந்த ஏர்னிங்ஸை டபுள் பண்றதுக்காக ஃபோன் வாங்கியிருக்கிறா. ஸோ இப்படி இருக்குது. ஸோ இவர் வந்து கட்டார்ல ஒர்க் பண்றவர், இவர் சுமார் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல ஏர்ன் பண்ணிருக்காரு. இவரும் வந்து என்ன செஞ்சிருக்காரு, இவரும் தனக்கு தேவையான பர்சனலா இது பண்ணுவார். ஓகேயா, ஸோ இப்படி நிறைய பேர் வந்து இதுல பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதுல வந்து இந்த இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்களுக்கு இதுல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. அதை நீங்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இதுல காட்டுறேன் பாருங்க. ஒரு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற ஒரு வித்ரோ பண்ணிருக்காரு. இது சர்வே, தமிழ்ல சர்வே கம்ப்ளீட் பண்ணப்பட்டிருக்குது. இந்த அந்த கட்டார் ஸ்டூடெண்ட் நான் பின் பண்ணி வச்சுட்டு பழைய ஸ்டூடெண்ட். இவர் கட்டார் அக்கௌண்ட்ல ஒரு ஏர்னிங்ஸ் சொல்லுங்க, அக்கௌண்ட்ல ஏர்னிங் மொத்தமா இவர் வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு மேல ஏர்ன் பண்ணிருக்காரு. இது ஃபர்ஸ்ட் வித்ரோவல் இந்த இருக்குது. இவங்க நீங்க இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரீஸ்ல இருப்பீங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்க சர்வே கம்ப்ளீட் பண்ணிட்டு அல்லது டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு மணி மேக் பண்ணலாம். பாருங்க, ஒரு நாளைக்கு இவங்க எப்படி ஏர்ன் பண்றாங்க பாருங்க. இந்தியன் மெம்பர், துபாய் மெம்பர், சவுதி மெம்பர்ஸ் எல்லாமே இது இதாகாது. ஸ்ரீலங்கன் மெம்பர்ஸும் இடையில வருவாங்க, ஒரு ஆள் 2 பேர். பட் இதுல வந்து கண்டினியூஸா இவங்க வந்துட்டே இருக்கிறாங்க. பாருங்க, $35. இந்த $35க்கு $1 போனஸ். இப்ப நாம இந்த பெசிவ் இன்கம்ல ஒரு கென்வா மூலமா தான மணி மேக் பண்ற கான்செப்ட சொல்றோம். கென்வாவை யூஸ் பண்றதுக்கு ஒரு மாசத்துக்கு $5 தேவை. அந்த $5 நாங்க அதுக்கு தான் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ல இருந்து பேசுவோம். அதை இங்கே நீங்க எடுக்கலாம். ஒரு மாசம் உங்களால $5 ஏர்ன் பண்ணலாதா, அப்படின்னா தான் உங்களுக்கு இது growth ஆகும். அதை விட்டுட்டு நீங்க இந்த புரோக்கன் மெத்தட் இதெல்லாம் தயவு செய்து கென்வாவில் யூஸ் பண்ண வேணாம். ஓகே, இப்படி ஒரு இடத்துல ஏர்ன் பண்ணிட்டு அந்த ஏர்னிங்ஸை கொண்டு இது பண்ணுங்க. உங்களுக்கு அந்த இன்கமும் நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அமையும். இல்லைன்னா எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் உங்களுக்கு ஜாப்ஸும் கிடைக்காது, நீங்கள் ஒர்க் பண்ணவும் மாட்டீங்க. ஓகே, அதுக்கு போனஸும் பே பண்ணுவாங்க. ஓகே, அப்படி ஒரு கான்செப்ட் தான். ஸோ இதில் பாருங்க, $72 ஏர்ன் பண்ணிருக்காரு, அதுக்கு $30 போனஸ் அவருக்கு. அந்த $5 போனஸ்லேயே வந்துட்டு $65 ஏர்ன் பண்ணிருக்காரு, $20 போனஸ். $65 ஏர்ன் பண்ணிருக்காரு, $6 போனஸ், $12. இப்படி இப்படி வந்து இந்தியன் மெம்பர்ஸ் வந்து சவுதி, இந்தியா, கட்டார் இந்த மெம்பர்ஸ்லாம் வந்து கட்டாயம் இதில் இருந்துகிட்டே இருப்பாங்க. இவ 5வது வித்ரோவல் டோட்டல் 32,000. இது 5 வருஷத்துக்கு முதல். இது ஒரு ஆள் $7 ஏர்ன் பண்ணது. அதே மாதிரி இவர் சர்வே கம்ப்ளீட் பண்ணது $5
சர்வே, ஒரு நாளைக்கு 3 சர்வே வேறு வேறு வெப்சைட்டில் வந்திருக்கு. இப்படி வந்து எக்கச்சக்கமான ப்ரூஃப். இவர் வந்து சுமார் 2,28,000 மேல் ஏர்ன் பண்ணிருக்காரு. இதெல்லாம் நான் பின் பண்ணி வச்சிருக்கிறேன், செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்படி தான் நிறைய ரிசோர்ஸ் இருக்காங்க. இந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்க. இதை லைவ் ஏர்னிங்ஸ்லாம் உங்களுக்கு செக் ஆகும். இதெல்லாம் வந்து நீங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க் இருக்கு. ஓகே, வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. மொபைல் ஒர்க்கர்ஸ் லைவ் ஏர்னிங்ஸ் ப்ரூஃப்ஸ்னோடு சொல்லி இங்கே டெலிகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இங்கே ஒரு பிடிஎஃப் கலெக்ஷன் ஒன்று இருக்குது. இந்த கலெக்ஷன் என்னன்னு சொன்னால் நீங்கள் இந்த பிஎல்ஆர் பிடிஎஃப்ங்கிறது எதை நாங்கள் சொல்லுவோம்னு சொன்னால் நீங்கள் எப்படின்னா இந்த ஒன்லைனில் நீங்கள் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் ஃப்ரீயாக மணி மேக் பண்ணக்கூடிய கான்செப்ட் உள்ள பிடிஎஃப்ஸ். ஓகே, ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா விளங்கும். ஓகே, இதில் பாருங்கள், இந்த பெக்சலில் மணி மேக் பண்ணுறது, ஃப்ரீலான்சரில் மணி மேக் பண்ணுறது, அதே மாதிரி இந்த இருக்குது ஏன்னா அலி எக்ஸ்பிரஸில் மணி மேக் பண்ணுறது, பிஎன்ஜி இதில் மணி மேக் பண்ணுறது, இப்படி வந்து ஒவ்வொன்றிலையும் நீங்கள் மணி மேக் பண்ணுறதுக்குரிய எல்லா வெப்சைட்ஸையும் நீங்கள் அன்லிமிட்டட் பிடிஎஃபாக நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதால இது உங்களுக்கு என்ன கான்செப்டில் வந்து சேரும்னு சொன்னால் நீங்கள் இதை வந்து எப்படி இங்கே பாருங்கள், மொபைல் வால்பேப்பரில் மணி மேக் பண்ணுறது, அதே மாதிரி டெஸ்ட் அண்ட் கம்ப்ளீட். ஸோ இப்படியான இதில் நீங்கள் இந்த பிடிஎஃப் எப்படின்னு சொன்னால் பிஎல்ஆர் பிடிஎஃப், இந்த பிடிஎஃப்பை நீங்கள் ரீசேல் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் எங்கேயாச்சும் ஆஃபர் கொடுக்கணும்னு சொன்னால் கொடுக்கலாம். அல்லது இதில் உங்களுக்கு நீங்கள் உங்களோட பர்சனலான அஃபிலியேட் லிங்க் ஆட் பண்ணுறோன்னு சொன்னால் அந்த அஃபிலியேட் லிங்க் ஆட் பண்ணலாம். இப்படி எக்கச்சக்கமான சர்வீஸ்கள் நீங்கள் இதில் செய்து கொள்ளலாம் இந்த பிடிஎஃபை யூஸ் பண்ணிவிட்டு. அதுக்கு உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் எக்ஸஸை நாங்கள் உங்களுக்கு தருவோமா. ஸோ அதுதான் இந்த பிடிஎஃப் கலெக்ஷன். ஸோ நீங்கள் தாராளமாக இதில் வந்து அந்த பிடிஎஃபை பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம். உங்களுக்கு அன்லிமிட்டடான எக்ஸஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ அதுவும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி கொள்ளலாமா. ஸோ அண்ட் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப் குரூப்லேயே நாங்கள் நிறைய அப்டேட்ஸ்கள் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மணி மேக்கிங் அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் ரியலான வெப்சைட்டை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ ரியலான வெப்சைட்லேருந்து உங்களோட மேக்ஸிமம் எஃபர்ட்டை போட்டு நீங்கள் கண்டினியூஸாக பெர்ஃபார்ம் பண்ணி கொள்ளலாமா. அதுதான் இது. அதே மாதிரி கூகுளில் போயிட்டு வெல் ஃபீச்சர் அகாடமி சர்ச் பண்ணிங்கன்னா எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ், எங்கள் கிளாஸ் பை பண்ணுற லிங்க் வந்து நீங்கள் வேர்ல்டு வைடாக எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் நீங்கள் பை பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி கூகுளில் வந்துட்டு வெல் ஃபீச்சர் அகாடமி சர்ச் பண்ணி எங்களுக்கு சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வரும். அது இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓவரால் ஷேர் பண்ணிக்கிற இமேஜஸ்கள் ஷோ ஆகும், செக் பண்ணிக்கொள்ளுங்கள். வீடியோஸில் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற வீடியோஸ்கள் ஷோ ஆகும். அதே மாதிரி ஷார்ட் வீடியோவில் 3 மினிட்டுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிற வீடியோ ஷோ ஆகும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ இது ஒரு வகையில் நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு ஆன்லைனில் நீங்கள் மணி மேக் பண்ணால் கட்டாயமாக வெல் ஃபீச்சர் அகாடமி ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். நான் வாட்ஸ்அப் கண்டெக்ட் ஷேர் பண்ணுறேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் கண்டெக்ட் லிங்க் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி நீங்கள் டெலிகிராம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. லிங்க்டின்லேயும் எங்களுக்கு கண்டெக்ட் இருக்கும். ஸோ கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் டிக்டாக் பயோலையும் இது எங்களோட கண்டெக்ட் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் எங்களோட இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நல்லா வெரிஃபை பண்ணுங்கள், நல்லா தேடுங்க. நான் சொல்கிற சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே கூகுளில் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே என்ன நடக்குது, எப்படியான ஒர்க் நடக்குது என்னங்கிற டெலிகிராம் சேனலில் நல்லா ரெஃபர் பண்ணுங்கள். பழைய ப்ரூஃப் எல்லாம் இருக்கும். ஸோ ப்ரூஃப் எல்லாம் ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்களும் எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் மணி மேக் பண்ணால் கட்டாயமாக வெல் ஃபீச்சர் அகாடமி ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் கண்டெக்ட் ஷேர் பண்ணால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மோர் டீட்டெயில் ஷேர் பண்ண. ஓகே, பாருங்க, இதுல ஃபேஸ்புக் க்ரோத்திற்கான ஒரு சீக்ரெட் ட்ரிக்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். இது ஒன்றும் இல்லை, இது சீக்ரெட் ட்ரிக்ஸ் என்று சொல்ற அளவுக்கு இல்லை. ஆனா அவங்க ஃபேஸ்புக்கே வந்து உங்களோட பேஜுக்கு வந்து அந்த ரெக்கமெண்டேஷனை போடுவாங்க. ஓகே, இது என்ன ஒரு பேஜ். ஸோ இந்த பேஜை வந்து எப்படி நம்ம இது பண்றோம், அவங்க அந்த ட்ரிக்ஸ் எங்க தந்திருக்காங்க, இதுல இருந்து நீங்க எப்படி க்ரோத் ஆகணுங்கிறத நான் சொல்றேன். ஓகே ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட ப்ரொஃபஷனல் மூடுக்குள்ள போய்க்கொள்ளுங்க. ஓகே, ப்ரொஃபஷனல் மூடுன்னு சொன்னா நீங்க இந்த உங்களோட ப்ரொஃபைல் பேஜை தான் சொல்றேன். இதுலயே பாருங்க வீக்லி ப்ரோக்ரஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு. ஓகே, பாருங்க வீக்லி ப்ரோக்ரஸா. ஸோ இதுல வந்து நீங்க வியூ ஓல்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுங்க. ஓகே, இது ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டுங்கிறது உங்களோட இந்த இந்த இது எப்படி ஒர்க் ஆகுது. ஓகே, நீங்க 28 டேஸுக்குள்ள எப்படி, இது புது பேஜ் ஒன்று தானே. பாருங்க 7 நாளைக்குள்ள 15,000 சொன்னா இதான் டுடே அப்படின்னு சொல்லி இதுல என்கேஜ்மெண்ட், அதே மாதிரி ஏர்னிங்ஸ், ஃபாலோவர்ஸ், இந்த கான்செப்ட்லாம் இதில் இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம ஒரு 7 டேஸுக்குள்ளே 40 ஃபாலோவர்ஸ் வந்து இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி கெயின் பண்ணியிருக்கிறோம். ஓகேயா, ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. 28 டேஸ் இப்போ புதுசாக தானே இது பண்ணிருக்கோம். நம்ம 54 ஃபாலோவர்ஸ் டோட்டல் எங்களுக்கு வந்து ஒரு 79 அப்படி இருக்குது. ஆனால் நான் மொனிடைசேஷன் எனேபிள் பண்ணுறதுக்கு இந்த ஃபாலோவர்ஸ் அந்த கான்செப்ட் எல்லாம் தேவை. நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு போனீங்கன்னா அவங்க சில ஆப்ஷனும் தருவாங்க. அதை நான் வேற ஒரு பேஜுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன், அதை நான் பிறகு காட்டுறேன். ரைட், ஓகே. இதில் பாருங்க, இங்கே வந்து நாம என்ன பண்ண போறோம்னா, நான் பெக் வரேன். பெக் வந்துட்டு இந்த இருக்கு தானே வீக்லி ப்ரோக்ரஸ்ல வியூ ஓல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இங்க பாத்தீங்கன்னா இதுல மேல திஸ் வீக் ஃபோக்கஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இதுல
ரீச் மோர் பீப்புள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுல பாருங்க 4 ஆப்ஷன் வரும். இந்த 4 ஆப்ஷன்ல உங்களுக்கு இந்த வீக்லி ப்ரோக்ரஸ்ல மோர் பீப்புள் உங்களுக்கு வேணுமா, அல்லது உங்களோட கம்யூனிட்டி ஒன்றை நீங்க பில்ட் பண்ண போறீங்க. அதாவது ரீச் மோர் பீப்புள்னா எக்ஸ்பெண்ட் யுவர் ரீச் அண்ட் கனெக்ட் வித் நியூ ஆடியன்ஸ். அதாவது உங்களோட இது வந்து சும்மா ரீச் ஆகணும் அப்படின்னு ஒரு சொன்னா அதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அடுத்தது பில்ட் மை கம்யூனிட்டினா இதை நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா டிபெண்ட் ஆடியன்ஸ் கனெக்ட் அண்ட் க்ரோ நியூ ஃபாலோவர்ஸ். இது வந்து பாருங்க நியூ ஆடியன்ஸ், இது வந்து நியூ ஃபாலோவர்ஸ். இது நியூ ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு கொண்டு வரும் இந்த கான்செப்ட். இது என்னன்னு சொன்னா உங்களுக்கு ரெவென்யூவை இது பண்ணும். அதே மாதிரி அல்லது அன்லாக் நியூ மோனிடைசேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது வந்து புதுசான ஒரு மோனிடைசேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அல்லது ரெவென்யூ க்ரோ பண்றதுக்கு வரும். அதே மாதிரி இது வந்து ஹிட் த கிரவுண்ட் ரன்னிங் த சம் ஈஸி ஃபெஸ்டி ஸ்டெப், ஈஸியான ஃபெஸ்டி ஸ்டெப் வரும். ஸோ இது ஓகே, இது புது ஆக்கள், இது நீங்க இது பண்ணிக்கொள்ளுங்க. இதை நீங்க என்ன செய்யுங்கன்னா மேல இருக்கிற மூண்டையுமே நீங்க 1 by 1 கிளிக் பண்ணிட்டு நீங்க அப்டேட் கொடுத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு டாஸ்க் தந்திருப்பாங்க. இந்த டாஸ்க்ல பாருங்க, முதலாவது 22 நியூ பப்ளிக் போஸ்ட் நீங்க கிரியேட் பண்ணணும். ஓகே, பப்ளிக் போஸ்டா அந்த போஸ்ட்டை நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு ஒரு சொன்னா இது கம்ப்ளீட் ஆகிடும். அதே மாதிரி ஏதாவது 5 கொமெண்ட்ஸுக்கு வந்து நீங்க ரிப்ளை பண்ணணும். ஓகே, உங்களுக்கு கொமெண்ட்ஸ் வருமே உங்களோட போஸ்ட்டுக்கு, அதுக்கு நீங்க ரிப்ளை பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப முக்கியம், பப்ளிக் போஸ்ட்டுக்கு நீங்க கமெண்ட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமா. நிறைய பேர் இதை வந்து ஸ்கிப் பண்றேன். அப்படி நீங்க செய்யாம நீங்க நல்ல ஃபாலோவர்ஸ் அதை எப்படி நீங்க கமெண்ட் பண்ணணுங்கிறதை நான் சொல்றேன் பாருங்க. நீங்க உங்களோட போஸ்ட் இப்போ நீங்க உங்களுக்கு ரிலேட்டடான நிறைய குரூப்ஸ்கள்ல நீங்க ஜாயின் பண்ணிருப்பீங்க. ஓகே, ஜாயின் பண்ணா கட்டாயமா குரூப்ஸ்ல ஜாயின் பண்ணணும். இது ஒரு ரெக்கமெண்டேஷன் ஒன்று பண்ணணும் உங்களுக்கு. இது பண்றது இங்க பாருங்க நிறைய போஸ்ட்கள் இங்க வரும். போஸ்ட் வந்தா இதுல கொமெண்ட் கூட இருக்கிற போஸ்ட்டை பாருங்க. எது கொமெண்ட் கூட இருக்கிற போஸ்ட் அப்படி பார்த்து இந்த கொமெண்ட் கூட இருக்கிற போஸ்ட்டுக்கு நீங்க போயிட்டு கொமெண்ட் பண்ணீங்கன்னா சரி. இப்ப இதுக்கு 422னா இதுல வந்து நீங்க இதுக்குரிய ஆன்சர் கேட்காங்க. இது ஆன்சரை நீங்க ஈஸியாக ஃபைன் பண்ணலாம். மட்டும் ChatGPT சோஷியல் இதுல போட்டு ஏதாவது பொட்ல போட்டு நீங்க சரியான ஆன்சரை ஐடென்டிஃபை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதுல கல்குலேஷன் பண்ணி போட்டிருப்பாங்க. இது உங்களுக்கு என்னங்கிறத பாருங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை சொல்றேன். ஏன்னா இப்படியானது கன்வர்சேஷன் கூட ஆகும். நீங்க ஆன்சர் பண்ணுங்கன்னு ஒரு சொல்லி போறது இருக்குதானே, கன்வர்சேஷன் கூட ஆகும். நீங்க அந்த செலக்ட் பண்ணதுல ரொம்ப இருக்கு. அதே மாதிரி இது என்னன்னா வைடான யூசர்ஸ், அதாவது இப்போ நீங்க எப்படி போட போகல தமிழ் ஆக்கள் மட்டுமே இதுல டார்கெட் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஃபாரினர்ஸும் டார்கெட் பண்ணுவாங்க. இது ரொம்ப முக்கியமா ஃபாரினர்ஸ் நீங்க இதுக்குள்ள எடுக்கிறது. ஏன்னா அவங்களோட வியூஸுக்கு வந்து உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கூட வரும். ஓகே ரைட். அப்ப இதுல வந்து ஒரு கொமெண்ட் ஒன்று பண்ணுங்க. ஸோ அதை தனி அவங்க சொல்றாங்க என்னன்னு சொன்னா நீங்க இது கொமெண்ட் பண்ணுங்க. வேற பப்ளிக் போஸ்ட்ல ஒரு 5 போஸ்ட்ல மட்டும் நீங்க கொமெண்ட் பண்ணா போதும். ஓகே ரைட். ஸோ ஏற்கனவே கம்ப்ளீட் ஆகிருக்க அமைக்க என்ன பப்ளிக் ரீல்ஸ் 7 நியூ ஸ்டோரிஸ். நம்ம ஸ்டோரிஸ் வந்து கிரியேட் பண்ண இதெல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். வீக்குக்குள்ள நீங்க இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே ரைட். அடுத்தது வந்து பாருங்க, இப்போ ஓகே தானே, இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா இதுல ரீச் மோர் பீப்புள் இருக்கு தானே, அதை கம்ப்ளீட் பண்ண பிறகு அடுத்து பில்டு கம்யூனிட்டி, இது நியூ ஃபாலோவர்ஸும் கொண்டு வரும். என்ன பண்ணனா நீங்க 3 ரீஷேர் ரீல்ஸ் அஸ் ஸ்டோரிஸ். ஆல்ரெடி நீங்க ஷேர் பண்ண ரீல்ஸை ஸ்டோரியா திரும்ப ஷேர் பண்ணணும். அதே மாதிரி கிரியேட் நியூ பப்ளிக் ரீல்ஸ், ஒரு நியூ பப்ளிக் ரீல்ஸை நீங்க இது பண்ணணும். அதுக்கு பிறகு பப்ளிக் போஸ்ட் ஒரு 22 பப்ளிக் போஸ்ட் வந்து நீங்க ஷேர் பண்ணணும். ஓகே, போஸ்ட் வேணா நீங்க தாராளமா உங்களோட கண்டென்ட் கேட்ட மாதிரி நீங்க யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். ஓகே, அடுத்தது வந்து ரெவென்யூ கூட்ட போகுது. ரெவென்யூ கூட்ட போறதுக்கு இவங்க சஜஸ்ட் பண்ண நீங்க தாராளமா செய்யுங்க. 2 பப்ளிக் போஸ்ட். இது நமக்கு இன்னும் எனேபிள் ஆகலைன்னா இது 1 மந்த் ஆகலை, நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி 10,000 ஃபாலோவர்ஸ் 10,000 ஒன்றுமே அதுவும் வரல. பட் வந்து நம்ம இப்போ 1 மந்த்துக்குள்ளே தான் கிரியேட் பண்ணிருக்கிறோம். இது பண்ண சரி. ஓகே, அதே மாதிரி இதுல முதலாவது உங்களோட கேப்ஷனை வந்து கிளியரா வச்சுக்கொள்ள. நீ ஒன்றும் இல்லை கிளிக் பண்ணீங்கன்னு ஒரு சொன்னா இவங்க எப்படி அதை சிம்பிள் அண்ட் கிளியர் கேப்ஷன் கிவ் யுவர் ஆடியன்ஸ் ஹெல்ப்ஃபுல் கண்டெக்ஸ்ட் மேக்கிங் யுவர் கண்டென்ட் ஈஸியர். பாருங்க, இப்போ இருக்கக்குள்ளே எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. அதை பார்த்தோம்னு ஒரு சொன்னா எனக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் ஒன்று வந்திருக்கிற மாதிரி இருக்கும். அல்லது லைக்ஸ் ஒன்று பாருங்க 10 லைக்ஸ். ஓகே, அப்போ ஷேர் யுவர் போஸ்ட். இப்படி வந்து என்ன போஸ்ட்டை ஷேர் பண்ணிருக்காங்க. லைக் 1 மினிட்ல ஒரு ஆள் ஃபாலோ பண்ணிருக்காரு, அதுக்கப்புறம் ஒரு ஆள் ஃபாலோ பண்ணிருக்காரு. ஸோ இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ஃபாலோவர்ஸ் வந்து இதுல நமக்கு கெயின் ஆகிட்டே இருக்குமா. ஓகே ரைட். 79 இப்படி வந்து ஃபாலோவர்ஸ் 58 இருந்தது. இன்னைக்கு மட்டுமே 20 ஃபாலோவர்ஸுக்கு மேலே வந்துட்டு. ஓகே ரைட். இப்படி இவங்க சொல்றேன், நான் ஃபாலோ பண்ணினது இவங்க எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணதை நான் என்ன செய்யறேன்னா 1 by 1 கம்ப்ளீட் பண்ண. அப்படி நீங்களும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இது பண்ணி. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களோட ப்ரொஃபைல். உங்களோட இந்த ப்ரொஃபைல் இருக்குது, இது வந்து எலிஜிபிளா இருக்கணும். இந்த கிரீன் டிக் மார்க் கூட இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு இதுல எந்த ஒரு இஷ்யூவும் இருக்கக்கூடாது. இஷ்யூவை நீங்க செக் பண்றதா இருந்தா நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா உங்களோட ப்ரொஃபைல கிளிக் பண்ணி பாருங்க. இப்படி உங்களோட ப்ரொஃபைல்ல ப்ரொஃபஷனல் ஸ்டேட்டஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு பேஜ் ரெக்கமெண்டேஷன் ஆக்டிவ்ல இருந்துச்சுன்னு சொன்னா சரி. ஓகே, எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. நீங்க தாராளமா இது உங்களுக்கு எனேபிள்லே இருக்கு.
அப்படி இல்லை ஏதாவது டேர்ம்ஸை ப்ரோக் பண்ணி நம்ம இது பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு பிரச்சனையாக தான் வந்து சேரும். ஸோ கட்டாயம் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ஆல்ரெடி இருக்கிறாங்களும் ஆல்ரெடி உங்கள்கிட்ட வந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று இருக்குது, நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன், உங்களோட ஏர்னிங்ஸை நீங்கள் இது பண்ணுறனாலும் இந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணுங்க. உங்களோட குரோத்துக்கு ரொம்ப உதவி செய்யுமா. ஓகே, கிளாஸ் சம்மந்தம் வெல் ஃபீச்சர் கிடைக்கணும் நான் கண்டெக்ட் பண்ணுறேன். கிளாஸ் சம்மந்தமான ஏதாவது டவுட்ஸ் தேவை, இல்லை கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓடிட்டு